உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவன் திரும்ப என்னோட வாழ்க்கையில வந்தா இப்படிதான் நடக்கும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்காக தான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். ஆனா சொல்ல சொல்ல கேட்காம பரணி தானே அவனை நடுவீட்டுல கொண்டு வந்து வச்சா. இப்ப நான் தானே எல்லாத்தையும் அனுபவிச்சாகணும். ஏண்டி இப்படிலாம் நடக்கும்னு ஆசைப்பட்டா நான் கூட்டிட்டு வந்தேன். உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதானே. போதும். போதும் போதும்டா சாமி. நீ பண்ண நல்லது எல்லாம் போதும். இதுக்கு மேல எனக்கு எந்த நல்லதும் பண்ணிடாத. அத தாங்குற சக்தியும் தெம்பு எனக்கு இல்ல. ஏண்டா நீ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா? இல்லை, அவளே ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு போறா. அத போய் நீ சத்தியமா அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் தாண்டா அவனை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லை புரியுதுல, ஆனா அவ சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. நானும் அவளும் அந்த வெங்கடேசனை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டாம் தலைபாடா அடிச்சுக்கிட்டான். கேட்டியா நீதான் உன் அண்ணனோட சப்போர்ட்ல சேர்ந்துக்கிட்டு அவனை கூட்டு வந்த. எல்லாம் நடந்தது காரணம் அதானே. அதுதானே அவ சொல்லிட்டு போதா. இல்லை, நீ அவளை சரியா புரிஞ்சுக்கல. இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்துட்டான். அது நீ தான் உதவி பண்ண, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கப்புறம் வரப்போற வலியும் வேதனையும் அவளை தானே பாதிக்க போகுது. அதுதானே அவ சொல்லுதா. அப்ப எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்ல. இல்லை, நான் அப்படியா சொல்லுதேன். அவ சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குதானே சொல்லுதேன். ஏண்டா நீங்கெல்லாம் எப்பதாண்டா என்ன குடும்பமா ஏத்துக்க போறீங்க? உங்க அம்மா உங்க கூட இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதானே நானும் செஞ்சேன். உடனே எல்லா பழியும் கொஞ்சம் கூட ஈவே இருக்கமே இல்லாம ஏன் மேல போடுறீங்க? ஏண்டா? இல்லை, அவதான் ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்கா. பேசாத. ரத்னா உன் தங்கச்சினா அப்ப நான் யாருடா? சொல்லு, நான் யாரு? சரிடா விடு. ரத்னா என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், பரவாயில்ல. ஆனா அவளோட வார்த்தையை அப்படியே நீயும் சொல்றியே, அதுக்கு பேரு துரோகம்டா. சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே என்ன கை விட்டுட்டு நீ ரத்னா கூட சேர்ந்துக்கிட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன அர்த்தம்? அப்ப நான் இந்த குடும்பத்துக்கு எந்த நல்லதும் பண்ணல, அப்படிதானே? ஏண்டா 5 வருஷம் உன் தங்கச்சி அந்த வெங்கடேஷ லவ் பண்ணா. அவளுக்கே அவனை பத்தி தெரியல. ஆனா எனக்கு தெரியும்னு சொல்றது என்ன ஒரு நியாயம்? சொல்லு, என்ன ஒரு நியாயம்? கொஞ்சம் கூட யோசிக்காம ரத்னாவோட சேர்ந்து நீயும் என் மேல பழிய போடுறியே. அப்போ உன் வைஃப் மேல நீ வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் அவ்வளவுதான்ல. இல்லை, இந்த விஷயத்தை ஏன் நீ பெருசாக்குத? நான் சொன்னதுக்கு மன்னிச்சுக்கல. ரத்னா ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னேன். பேசாத. உன்னோட விளக்கம் எனக்கு போதும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரத்னா கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நீயும் பேசுறியே. அப்ப நான் இந்த வீட்டுக்கு யாரு? சொல்றா, நான் யார் இந்த வீட்டுக்கு? இல்லை, எதுக்குல கத்துத? எல்லாரும் கேட்காவல. வேற என்ன பண்ண முடியும்? சொல்றா, என்ன பண்ண முடியும்? மொத்த குடும்பமும் என்ன மட்டும் நிறுத்தி குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்களே, நான் என்னதான் செய்ய முடியும்? இல்லை, சும்மா நிறுத்தல. இப்ப என்ன ஆயி போச்சு? நீ இவ்வளவு குதியும் குதிக்க. ஏன் நீ எதுவும் தப்பு பண்ணலையா? ஏன் உன் மேல எந்த தப்புமே இல்லையா? அம்புட்டு சொல்லுதோம். அவன் ஒரு பிராடு பையன், அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத அம்புட்டு சொன்னேன். அப்பயும் வரும்போதே சொன்னல, இதுல ஏதாச்சும் தப்பாச்சுன்னா நீ தான் பொறுப்புண்டு. கேட்டியா நீ? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நான் பொறுப்பேத்துக்கிட்டு இப்ப அவ சொன்னா இவன் சொன்னான்னு ஏதாச்சும் புலம்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஓ, நீ அப்படியே என்ன மடக்குறியா? ஏண்டா எசக்கிய பஞ்சாயத்துல நிக்க வச்சு முத்துப்பாண்டியன் கூட வாழவான்னு கூப்பிட்டான். நீ வேணா போகாதன்னு சொன்ன. எசக்கியும் போக விருப்பம் இல்லைன்னு சொன்னான். எங்க அம்மா கூட சேர்ந்து நானும் தான் கெஞ்சி கூத்தாடி எசக்கிய முத்துப்பாண்டி கூட அனுப்பி வச்சோம். இப்ப என்ன எசக்கி நாசமா போயிட்டாளா? அவ முத்துப்பாண்டியை நல்லவனா மாத்தி அவங்களும் இந்த வீட்டுல வாழல. அதுக்கு என்ன சொல்ற? சொல்லு, அதுக்கு என்ன சொல்ல போற? பேச முடியாது. உன்னால பேச முடியாதுடா. எப்படி பேசுவ? எசக்கி இப்ப சந்தோஷமா இருக்கா.
முத்துப்பாண்டியும் திருந்திட்டான். இப்ப மட்டும் வாய் கிழிய பேசுறல்ல, அப்ப உன்னோட முடிவு என்னவா இருந்துச்சு? வெங்கடேஷ ரத்னாவோட சேர்த்து வைக்க என்ன பாடுபட்டனோ அதே மாதிரி தானே இசக்கியும் முத்துப்பாண்டியும் சேர்த்து வைக்க நான் பாடுபட்டேன். ஒருவேளை வெங்கடேஷ் நல்லவனா இருந்து ரத்னா கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தா இந்த வாய் என்னடா பேசிருக்கோம்? எனக்கு கோயில் கட்டி கும்பிட்டு இருக்க மாட்டீங்க? இசக்கி விஷயத்துல நடந்த மாதிரி ஏதாச்சும் நல்லது நடக்கும் நம்பிதான் நானும் கூட்டிட்டு வந்தேன். இசக்கி விஷயத்துல சரியா நடந்துச்சு. இந்த வெங்கடேஷ் விஷயத்துல எல்லாமே தப்பா நடந்து போச்சு. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? மண்ணெண்ண ஊத்திக்கிட்டு தீய வச்சு செத்துறவா? சொல்ல செத்துறவா? என்ன கோட்டி புடிச்ச மாதிரி பேச? என்ன பேச? தீயில எரிஞ்சா கூட இவ்வளவு வலிச்சிருக்காது. அண்ணனும் தங்கச்சி என்ன நிக்க வச்சு பேசுனீங்கல்ல, சாகுற வரைக்கும் நான் அதை மறக்கவே மாட்டேன். இல்லை, உன்னை பத்தியே யோசிக்க. அவன் நிலைமை என்னன்னு யோசி பாத்தியா? அவன் நிலைமையை நான் நினைச்சு பாக்கலன்னு நீ எதை வச்சு சொல்ற? 24 மணி நேரமும் நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறன்னா அவன் நிலைமையை யோசிச்சு பார்க்க மாட்டேனா? சொல்றா. இல்லை, சும்மா கோட்டிக்காரி மாதிரியே பேசிட்டு இருக்காத. ரத்னா வாழ்க்கை வேற, எசக்கி வாழ்க்கை வேற. நீ ஒரு பொண்ணா ரத்னாவுடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்தியான்னு சொல்ல. உன்னால பார்க்க முடியுமான்னு சொல்ல. நீ என்ன சொல்ல வர? ஊர் சொல்படி ஒரு பொண்ணோட லட்சணமே அவ புருஷன் கூட வாழ்றதுதான். அதுலயும் ரத்னா கல்யாணம் பண்ணது அவ லவ் பண்ண புருஷன. அப்ப அவனை பத்தி அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவனை நல்லவனா மாத்தி அவனோட வாழ ரத்னாவால முடியும்னு நான் நினைச்சது எந்த வகையில தப்பு? சொல்ல, எந்த வகையில தப்பு? ஆமால, தப்பு தாம்ல. சொல்லுதிய, தாலி கட்டினா அவன் புருஷனோட தான் சேர்ந்து வாழணும்னு கேள்வி மாதிரி பேசுதிய. அது தப்பு தாம்ல. அன்னைக்கு நீ சொல்றதும் தப்பு, இன்னைக்கு நீ சொல்றதும் தப்புதே. ஓ, அந்த அளவுக்கு உன் முடிவுல நீ தீர்க்கமா இருக்கியா? இப்போ என்னோட முடிவை நீ கேளு. என்ன முடிவு? இப்ப என்ன இது ஒரு சண்டை, இதுக்கு ஒரு முடிவா? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன். இனி என்ன நீ புரிஞ்சுக்காம அபாண்டமா என் மேல பழிய போட்டேன்னு வெயி, நிச்சயமா நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உடனே மன்னிச்சிட்டேன்னு திரும்ப எடுத்து பேசுன. நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு குத்தி காட்டி பேசுன. பதில் சொல்ல நான் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டேன். உன் பக்கத்துல என்ன, உன் வாழ்க்கையில உன் கூட இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். இல்லை, என்னைக்கோ சொன்னதை எடுத்து வந்து இதோட சேர்த்து பேசாதல. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. டேய், ரத்னாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் காப்பாத்தினப்போ சொன்ன வார்த்தை இது. இப்ப அதே சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ போடுற பழிய தாங்குற சக்தி எனக்கு இல்ல. இதுக்கு மேல இப்படி ஒரு ஆள் கூட வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு சண்முகம், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.